எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வழிபாடு கலந்து கொண்டு நம் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளவும், தெய்வீக ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். நம்ம ஸ்தோத்திரம். வந்திருக்கிறவர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகளை ஒருமுகப்படுத்தி நாம் உண்மை தொழுது கொள்ள கர்த்தர் தாமே இந்த வழிபாடு பொறுப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்லி நல்ல பிதாவே, நாம் யாரும் எழுதி நின்று கிறிஸ்துவ பாமாலை 267வது பாமாலை போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் பாடலை செல்லும். முதல் 2 சரணங்களை செல்லும். கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஏக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மை குழுமைகளை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிபவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நாம் யாரும் இருக்கிறதில் அமைதியாக அமர்ந்து நம்முடைய தவறுகளையும் உயிர்களையும் ஆண்டவர் சமத்தில் அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டு நமக்கு உதவி செய்வாராக.
பாவங்களை அறிக்கை செய்வதற்கு எதுவாக பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆளுகளை போல நாங்கள் வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்தங்களை விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவை செய்யாமல் செய்யத்தக்காதவை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகநிலை ஆனாலும் ஆண்டவரின் தேவரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதன் கடை செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகி குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். காப்பினங்களை அடிக்கடி எங்களுக்கு பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் தூக்கப்படுகைகளை சீர்படுத்தும். மிகவும் வெட்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதல் நம் ஒவ்வொருவருக்கும் என்று தந்தருள்வாராக. ஆமென். திருவசன போதனை. ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரின் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பாடங்கள் வாசிக்க. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 28 முடிய. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 28 முடிய. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து அதில் யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி, பின்பு வேறொரு கோலை எடுத்து அதில் இப்ராஹிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி, அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றொன்று செய். அவைகள் உன் கையில் ஒன்றாகும். இவைகளின் பொருள் இன்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் புத்திரர் உன்னிடத்தில் கேட்டால், நீர் அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்ராஹிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடு சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன். அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல்லும்போது, நீ எழுதின கோல் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன் கையில் இருக்க வேண்டும். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலுமிருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுயதேசத்திலே வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்தில் ஒரே ஜாதி ஆக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லோருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை. அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை. அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலும் இருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். என் தாசனாகி தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லோருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்போது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படியே செய்து, நான் என் தாசனாகி யாக்கோப்புக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே எந்தெந்தைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் எந்தெந்தைக்கும் அவளுக்கு அதிபதியாயிருப்பார். நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்வேன். அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை எந்தெந்தைக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்படி என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே எந்தெந்தைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
சுவிசேஷ பாடத்திற்காக நாம் அனைவரும் எழுந்திருப்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 துவங்கி 26 முடிய. மத்தேயு 5 வசனங்கள் 21 துவங்கி 26 முடிய. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமல் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைசாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் பொழுதே சீக்கிரமாய் அவனோடு நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாடம் வாசித்தாயிற்று. இந்த வண்ணமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனை 217வது கீர்த்தனை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என்ற பாடலில் ஒரு சில சரணங்கள் தொடர்ந்து பாடலாம். அப்பொழுது முதலாவது காணிக்கை எடுக்கிறோம். Wait.
எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை தியான நேரத்துக்காக நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வழிபாடு நம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தைகளை பொழிந்து கொண்டு எங்கள் வாழ்வை சீர்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த காலை வேளையில் பணி அதிகமாக இருக்குது, கொஞ்சம் குளிர் ஜாஸ்தி இருந்தாலும் இங்கே வந்திருக்கிறவர்களில் பெரியவர்கள், வயது மூத்தவர்கள் நீங்கள் உற்சாகமாக இங்கே வந்து அமர்ந்திருப்பது சிறப்புக்குரியதாக இருக்கிறது. 65 மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் வந்திருக்கிற பெரும்பான்மையினர் அந்த வயதை எட்டியவர்கள். அவர்கள் விசுவாசத்தின் நம்பிக்கையும் ஆண்டவர் உறுதிப்படுத்தி தொடர்ந்து உங்களுக்கு நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை தந்தருள்வாராக. நம்முடைய திருச்சபை அங்கத்தினர் இந்த காலை இரு ஆராதனம் கலந்து கொள்வதற்கு நீங்கள் கொஞ்சம் உற்சாகப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஆராதனையிலும் சொற்பமான மக்கள் தான் நம்முடைய அழைத்து வருகிறார். 2 ஆராதனை வைக்கிறதுக்கு ஒரே ஆராதனை வச்சா அவ்வளோ நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், யோசிக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை அவைகள் ஒரு கேள்விக்குறியிலேயே இருக்கிறது. இந்த தொற்று நோய் நமக்கு ஒரு சேலஞ்சபுளாக இருக்குது. ஆனாலும் வந்திருக்கிற நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மேலே இருப்பதனால் மட்டும் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார், தொடர்ந்தும் நடத்துவார். இந்த மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு இருப்பதனால் நாம் ஒருமித்திருக்க வேண்டும், ஒன்றித்திருக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பு தான். யூனிட்டி ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் என்ற தலைப்பில் சிந்திக்கும்படியாக இந்த நாளின் தலைப்பு கொடுக்கப்பட்டது. நீதி மற்றும் அமைதிக்கான ஐக்கியம், ஒன்றிணைப்பு, ஒன்றிப்பு என்று சொல்லுகிறார். இந்த ஐக்கியம், இந்த உறவுகள் ஆண்டவரோடு இருக்கிறது என்பது உண்மை. அந்த ஆண்டவரோடு இருக்கிற உறவு அங்கேயே இருந்தால் மட்டும் போதாது. நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு சிறு பிராயத்திலிருந்தே நாம் அதை படித்திருக்கிறோம், படிப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வயது கூட கூட நாம் மற்ற சகோதர சகோதரோடு, பெற்றோரோடு, உடன்பிறரோடு ஏற்படுகிற மனஸ்தாபங்கள் அது சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறும். ஆண்டவராகிய இயேசு தெளிவுபடுத்துகிறார், ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறது மட்டும் போதாது, மற்றவர்களோடும் சக விசுவாசிகளோடும் நீங்கள் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தினார். அதை தொடர்ந்து வருகிற பவுலடிகளாரும் அதை தான் முக்கியப்படுத்துகிறார். ஆகவே கிறிஸ்துவ மார்க்கம் ஆண்டவரோடு ஆண்டவரை தேடுகிறது மட்டுமே அழைப்பு, அது தேடுகிறது மட்டுமே முக்கியத்துவப்படுத்துவதல்ல. மற்ற நம்பிக்கை உடையவர்கள் அதை முக்கியத்துவப்படுத்துகிறார். அதற்குரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள், பிரயாசப்படுவதற்கான வழி அமைத்துக் கொடுக்கிறார்கள். ஆனால் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், இந்த உறவுகளில் நீங்கள்
ஆண்டவரை மையப்படுத்தும்படியான அந்த உறவை முக்கியப்படுத்த வேண்டும், உறவுகளிலே இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடை மற்ற நம்பிக்கையில் இருக்கிறவர்கள் சொல்வதில்லை. கிறிஸ்துவ நம்பிக்கை மட்டுமே உன் சகோதரனோடு ஒப்புரவானால்தான் ஆண்டவரோடு ஒப்புரவாதற்கு அடையாளம் என்று சொல்லுது. ஆண்டவரோடு நீங்கள் ஒப்புரவாயிருக்கிறீர்கள் என்பதற்கு நற்கனி உன்னுடைய கிரியைகள், மற்றவர்களோடு நீங்கள் சமாதானமா சந்தோஷமா இருக்கிறீர்களா என்பதை பார்த்து அளவிடப்படுகிறது. அதுவே கிறிஸ்துவ மார்க்கம் இரண்டையும் முக்கியத்துவப்படுத்துது. நாம் ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். விசுவாசிகள் என்று சொன்னால் ஏதோ உபவாச கூட்டத்துக்கும் ஆலய வழிபாடுகள் வருகிற விசுவாசிகள் அவர்கள் மட்டுமே அல்ல. வீட்டில் கணவன் மனைவி 2 பேரும் சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மன நிறைவா இருக்கும், மனம் விட்டு பேசுறதா இருக்கும், ஒருவரை ஒரு விசாரிக்கிறதா இருக்கும், ஒருவரை ஒரு கனம் பண்ணுகிறதா இருக்கும், ஒருவரை ஒரு மதிக்கணும், ஒருவரை ஒருவர் மேன்மையாய் கருதி ஒருவரோடு இணைந்து ஜெபிக்கணும். பல வருடங்கள் பல காலங்கள் ஆயிட்டு பிரியா மனைவியோடு பேசி கணவனோடு பேசி அநேக குடும்பங்களில் இது வழக்கமாகவே இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும். அதுதான் இப்படிப்பட்ட தலைப்புகளெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டு நாம் சிந்திக்க முடிய அழைக்கப்படும். ஆண்டவரோடு ஜெபிக்கணும். அதிகாலையில் எழுந்து வேதவாசி ஜெபம் பண்ணு அப்படி என்பது இந்த பர்சனல் இந்த குவைட் டைம் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் பர்சனலா இன்டர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் லைஃப் பார்ட்னர் இருக்குதா? இருக்கும். அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். உன் கணவனோடு உன் மனைவியோடு சந்தோஷமா ஒருவரை ஒருவர் மதித்து ஒருவரோடு இணைந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம், இருவரும் இணைந்து கலந்து ஆலோசித்து குடும்ப காரியங்களை செய்வதற்கான ஒரு அனுபவம் நமக்கு தேவை என்பதுதான் இந்த காலவெளியில சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். அது பல வேதத்தில் ஆதாரங்கள் இருக்கதான் செய்கிறோம். நம்முடைய வாழ்வில் ஆண்டவரோடு ஐக்கியமா இருப்பதற்கு அடையாளம் தான். பிள்ளைகளோடு இப்போ தோளுக்கு மேல வளர்ந்துட்டான்றதுனால நாம ஒதுங்கி வாழ்வு அநேக பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அவன் படிச்சுட்டான், வேலை செய்கிறான், அதுவே அவன் சொந்த காலில் நிற்கிறான் என்பதை விட்டுட்டு அப்படி விட்டு விடுகிறது கிறிஸ்துவ மார்க்கம் அல்ல. அவர்களோடு உறவு தொடர்பு அந்த சம்பாஷணை இருக்கணும். எங்கே போகிறார்கள், எங்கே வருகிறார்கள், என்ன செய்கிறார்கள், யாரோட பேசுறாங்க, என்ன அவருடைய வேலை என்ன, அவருடைய வருமானம் என்ன, எங்கே வேலை செய்கிறார்கள் அநேக பெற்றோருக்கு தெரியுது. எவ்வளவு சம்பளம் வாங்குறார்கள் என்று தெரியல. ஏன்னா இப்போ முன்னெல்லாம் சம்பள கவர் கொடுப்பாங்க, சம்பளத்தை எடுத்து வந்து வீட்டில் வச்சு ஜாப் பண்ணி அதை அதுக்கு பிரித்து கொடுத்து சந்தோஷமா இருந்த காலம் போயிடுச்சு. இப்போ அது இல்லை. இப்போ எல்லாருக்கும் ஒரு ஏடிஎம் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து யார் எவ்வளவு எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, எங்க இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அது இப்படிப்பட்ட தனித்து ஆள்கின்ற ஒரு சூழலை சத்துருவானவன் இந்த உலகத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவ மார்க்கம் அதுல மயங்கிவிடக் கூடாது. உங்களுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் எங்கே போகிறார்கள், அவருடைய வருமானம் என்ன, எவ்வளவு என்ன செலவு பண்ணுகிறார்கள் என்பதை அறிந்து இருக்க வேண்டும் பெற்றோர். இது அவசியம். இன்றைக்கு ஒவ்வொன்றையும் அப்படிதான் குடும்பம், அப்படிதான் சபை. ஒரு பீஸ் நடத்துறதுக்கு எனக்கு தலைவலிது. என்னன்னா இதுக்கு ஏன் செலவு, எவ்வளவு செலவு, இது ஏன் செலவு பண்றீங்க, இதுக்கு அவசியமா, ஒவ்வொன்றையும் விவாதித்து 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 அது 5:30 மணியை போட 6 மணி 7 அடி 8 அடி 9 கூட ஆயிடும். தப்பு இல்லை. விவாதித்து என்ன நடக்கிறது என்பதை மூப்பர்கள் தெரிந்து கொள்ளணும். இந்த சபை உங்களை அதற்காகத்தான் நிர்ணயித்திருக்கிறார். என்ன நடக்குதுன்னே தெரியாது. நிறைய பிசி மெம்பர்கள் என்ன போகுது, என்ன வருது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. பிசி மெம்பர்கள் அப்படிதான் சபை. அப்படி இல்லை சபை. நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒருவரோடு இணைந்து விசாரித்து விவாதித்து ஒருமனப்பட்டு இந்த சபையை வளர்த்து எடுக்கணும். நம்முடைய முன்னோர்கள் அப்படிதான் வளர்த்து எடுத்ததால இந்த சபை இவ்வளவு நாள் நிற்குது. இப்ப இருக்கிறவர்கள் நாமும் ஒருங்கிணைந்து நாம விசுவாசம் ஒருங்கிணைந்து நாம வளர்த்து எடுத்தால்தான் அடுத்த தலைமுறைக்கு சபை இருக்கும். இந்த சபை இன்னும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இப்போது இருக்கிற மூப்பர்கள் பெரியவர்கள் நாம் ஒருமித்து இல்லாவிட்டால் அடுத்த தலைமுறைக்கு இங்க ஆலயம் இருக்குமா? ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொன்னால்
வர்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படும். பழைய வழிபாடுகளிலே பார்க்கிறோம், ஆலயத்தினுடைய நிகழ்ச்சிகளிலே பார்க்கிறோம். இது ஏதோ பெத்தல் சத்தில் ஏதோ நிகழ்ச்சி நடக்குது, அது யூத் நடத்துறாங்க, அது விமன் நடத்துறாங்க, அது மென்ஸ் ஃபெலோஷிப் நடத்துறாங்க, ஏதோ சபையில் அது ஆர்எஸ் ஃபெஸ்டிவல் அது ஏதோ நடத்தின்னு போவாங்க, அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். இப்படி சொல்லியே வீட்டில் இருக்கிறவர்கள் எத்தனை பேர் நம்முடைய சபை? இது நம்முடைய ஆலயம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பண்டிகை, நம்முடைய ஆராதனை. நான் போகவிட்டால் எப்படி என்ற ஒரு நிலைப்பாடு எப்போது வரும்? இப்படிதான் நம்முடைய ஐக்கியங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வராதவங்க, காணிக்க கொடுக்காதவங்க, வராதவங்களுடைய பேச்சை பார்க்கணும். அது இங்கத்துக்கு மாநிலத்தின் கீழுக்கும் நீர் அதுக்கு எவ்வளவு சாபம் எவ்வளவு தண்டனை என்பது தெரியாமலேயே எரிநரகத்துக்கு போகிறவர்கள் ஏராளம் சபையில் இருக்கிறார், விசுவாசிகளாக இருக்கிறார். நாம் வாயுங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கும். நம்முடைய வாழ்வை ஆண்டவர் எண்ணி நிற்கிறார், கையில் இருக்குது. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணி வச்சிருக்கிறார், அதுக்கு வழி அமைச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொருடைய தலையில் இருக்கிற முடிகளை எண்ணி வைத்திருக்கிறார். அது எப்போ போகணும் விழும் சொல்றது கூட அது சொன்னதான் விழுதான். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய கண்கள் எவ்விடத்திலும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நீதிமொழிகள் 15:3 சொல்லுது. அது நல்லவரையும் பார்க்குமா தீயோரையும் பார்க்குதா? எல்லோரையும் பார்க்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதுதான் கிறிஸ்துவ மார்க்கம். ஏனென்றால் நீங்கள் திருமுழுக்கு பெற்றவர்கள், திருமணத்தில் பங்கு கொள்கிறவர்கள், திருச்சபையில் திருமணம் முடித்து வாழ்கிற குடும்பம் நீங்க. ஆகவே ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அவர் இருக்கிறது கூட மறந்து போய் பேசுகிறோம், நடக்கிறோம், ஓடுறோம், ஓடியாடுறோம், என்னென்னவோ செய்யும். ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார், மறந்து போகாது. நமக்குள்ள ஒரு ஐக்கியம் தேவை. அது குடும்பத்தில் தேவை, சபையில தேவை, இந்த சமூகத்துக்கு தேவை. இந்த சமூகத்துக்கு ஐக்கியத்தையும் ஒருங்கிணைப்பையும் ஒன்றிப்பையும் வெளிப்படுத்த வேண்டிய அழைப்பு கிறிஸ்துவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம தான் இந்த சமூகத்துக்கு சாட்சியா இருக்க வேண்டும், ஐக்கியத்திற்கு மாதிரியா இருக்க வேண்டும், ஒருங்கிணைப்புக்கு மாதிரியா இருக்க வேண்டும், அன்புக்கும் உறவுக்கும் மாதிரிகளாக இருக்க வேண்டும். இந்த சமூகம் இன்னும் இருளிலே இருந்து கொண்டிருக்கிறது. சமூக இருள் இருக்குதுன்னா நம்ம குடும்ப இருள் இருக்குது, சபை இருள் இருக்கிறது, ஆக சமூகம் இருள் இருக்கிறது. சமூகத்திற்குள் ஒரு வெளிச்சம் வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு சபையிலும் வெளிச்சம் வர வேண்டும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வெளிச்சம் இருக்க வேண்டும், ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வெளிச்சம் இருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. இருளிலே பிரகாசிக்கிற ஒளி. யோவான் 1ஆம் அதிகாரம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் கொடுக்கிறவர் அவர் ஒளியா இருக்கிறார். அந்த ஒளி இருளிலே பிரகாசி, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று எழுது. நாமெல்லாம் இருளிலே பிரகாசிக்கிற ஒளியா இருக்கணும், ஆனால் இருள் நம்மை பற்றி கொள்ளக்கூடாது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி எல்லாரையும் குருடராக்கி இருளில வைக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறார். அவையின் மத்தியில கிறிஸ்துவர்களாய் இருக்க ஆண்டவரின் நாமம் தரிக்கப்பட்டு ஆண்டவரால் விலைக்கேற்றப்பட்டு ஒளியாயிருக்க இருக்கிற நாமம் இருளில் பிரகாசிக்கணும். ஆனால் அந்த இருள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பற்றி கொள்ளக்கூடாது என்று எவ்வளவோ போராடி கொண்டிருக்கிறார். இந்த போராட்டத்தின் வெளிச்சம் தான் இன்று வாசிக்கப்பட்ட 2 வேத பகுதிகள். எசேக்கியா 37ஆம் அதிகாரத்திலும் இதை தான் பதிப்பிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலும் இதை தான் படிப்பிக்கிறார். 2 முக்கியத்துவப்படுத்துகிறார். ஒன்று எசேக்கியா 37ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு ராஜ்யத்தை உருவாக்கினார். சவுலுடைய காலத்தில் நல்ல ஒரு ராஜா தேவைனாங்க, ராஜாவை கொடுத்துட்டார். அது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. ஆண்டவருடைய ஆளுகை ஆண்டவர் வழி நடத்தி வந்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை ஆசீர்வாதமாக நடத்தி வந்தார். தேவையெல்லாம் சந்தித்தார். முறுமுறுக்கிற வேலையெல்லாம் அவர்களை தட்டி கொடுத்து அவர் குறைகளெல்லாம் நிறைவாக்கி தேவையை சந்தித்து அவர்களை ஆசீர்வாதமாக நடத்தினார். இவன் போற வர இடத்துல எல்லாம் அவங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறான், இவங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறான், ஏன் எங்களுக்கு ஒரு ராஜா கொடுன்னு போராடி ஆண்டவர் சரி போப்பா சாமியால் அது ஒத்துக்கவே இல்லை.
இருந்தாலும் அவர்கள் விருப்பப்படி செய்யும். அவர்களுடைய ஜனத்தின் விருப்பத்தின்படியே அவருக்கு ஒரு ராஜாவை கொடுத்தார். துவக்க நல்லதா இருந்துச்சு, போக போக பிரச்சனை. இந்த ராஜா தன் விருப்பம் போல சுயநலத்தினால சுய விருப்பத்தினால அந்த நாட்கள்ல இருந்த காலங்களில அவன் விருப்பப்படி எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சான். அந்நிய பெண்களை மனம் முடிக்க ஆரம்பிச்சாங்க, அந்நிய தேவர்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள், அந்நியருடைய கலாச்சாரத்தில் இணைந்து போனார்கள். ஆண்டவரால் நடத்தப்படுகிறவர்கள், ஆண்டவர் எதெல்லாம் அறிவுறுத்தாரோ எதெல்லாம் வெறுத்தாரோ அவைகளில அவர்கள் அடிமைகளாய் போனார்கள். காலம் வந்தது, அவர்களுடைய ராஜ்யமே ரெண்டா பிரிஞ்சு போச்சு. யூத ராஜ்யம் ஒன்றும் யோசேப்பினுடைய ராஜ்யம் ஒன்றும் இரண்டாக பிரிந்ததாக. இஸ்ரவேல்ல 12 கோத்திரம் 10 ஒரு பக்கம் போயிடுச்சு, 2 ஒரு பக்கம் வந்துச்சு. இந்த இரண்டும் ஒரு காலகட்டத்தில் எகிப்துக்கு அடிமையாக போனார்கள், பாபிலோனுக்கு அடிமையாக போனார்கள், எல்லாரும் சிதறண்டு போனார்கள் உலகம் முழுவதும். அப்படிப்பட்ட காலத்தில் தான் எசேக்கியா மூலமா ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். போதைங்க, ஆண்டவர் மறுதளிச்சு போனது போதும், உங்க இஷ்டம் போல நீங்க வாழ்ந்தது போதும், உங்களுக்கு திறமையை கொடுத்தேன், தாழ்ந்து கொடுத்தேன், உங்களுடைய வசதிக்கேற்றபடி எல்லா வாய்ப்புகளும் கொடுத்தேன், ஆனால் என்னை மறந்து போனீர்கள், சிதறண்டு போனீர்கள், அவமானத்தின் சின்னமாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். போதும் உங்களுடைய இந்த வாழ்வு, நீங்கள் மறுபடியும் என் கைக்குள் வர வேண்டும், என் ஆளுகைக்குள் வர வேண்டும், எனக்குள்ள நீங்க ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய அழைப்பாக இருந்தது. போதும், எவ்வளவு நாள் பிரிஞ்சு பிரிஞ்சு தூரமா போடுது, வாங்க எல்லாரும். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அழைப்பு, அதுதான் எசேக்கியாவுக்கு கர்த்தராகிய தேவன் இந்த அழைப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார். 2 கோல் எடுத்துங்க, ஒரு கோல் யூதாவின் கோத்திரம், ஒரு கோல் அது அழகா போட்டுக்கிறார். எசேக்கியா தீர்க்க புத்தகம் 37ஆம் அதிகாரத்துல வாசிங்க 16, 17. மனுபுத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து அதிலே யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி, பின்பு வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்பிராயீமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி, அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடு ஒன்றை இசைய செய், அவைகள் உன் கையில் ஒன்றாகும். ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பம் பிரிஞ்சது போதும், 2 பேரும் ஒன்னா ஆக்குறதுக்கு ஒரு அடையாளத்தை 2 குச்சி எடுப்பான். யூதா 1 யோசேப்பு எழுதி பேர் எழுதிட்டு 2 ஒன்னா சேர்த்து கட்டி கைவிச்சு, அது ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை ஜனங்கள் பார்க்கட்டும். அதனாலதான் 19ஆம் வசனம் சொல்லுது, ஒரே கோலாக்குவேன், அவர்கள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார். ஒன்னா வரணும், ஒருங்கிணை. பிரச்சனைகள் விடுங்க, பிரிவினைகள் விடுங்க, மனஸ்தாபங்கள் விடுங்க, நீங்கள் மறுபடியும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஜனங்கள்லாம் பயந்தாங்க. அங்க இருந்த அவர்கள் யூத மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தா அவர்கள் வருகிற போது ஏதோ மனுஷ திரள் வருகிறது அப்படின்றத அவர்கள் கேட்கும் போதே பயந்து இருந்தான். இப்ப எல்லாம் ஒண்ணு கலந்து போய் பிரிந்து போய் யாருக்கும் பயம் இல்லை. தேவ மனுஷர்கள் ஆண்டவர் நடத்தப்படுகிறவர்கள் என்ற ஒரு பயம் இல்ல, அச்சம் இல்ல. அவர்கள் எல்லாரோடும் கலந்துகிறார்கள். 10, 11 நம்ம மாதிரி தான் அவங்களும் அப்படி சொல்லி 2 கலந்து போனவர்கள். அதுவே பரிசுத்தம் போச்சு, நீதி போச்சு, நியாயம் போச்சு, ஐக்கியம் போச்சு. அதுவே அங்க பிரச்சனைகள், பிரிவினைகள், மனஸ்தாபங்கள் எல்லாரும் போல அவர்களுக்குள்ள எல்லா பாடுகளும் வேதனைகளும் சாபங்களும் அவர்கள் தொடர ஆரம்பித்து விட்டார்கள். எவ்வளவு நாள் ஆண்டவர் பார்ப்பார்? போதும், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என் சமூகத்தில் வாங்க என்று ஒரு அழைக்கிற அழைப்பு இருக்கு. ஒரு காலத்துல கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு பெயர் இருந்தது, அதற்கு ஒரு மதிப்பு இருந்தது, அதற்கு ஜனங்கள் கனம் பண்ணினார்கள். அந்நிய விசுவாசிகள், அந்நிய நம்பிக்கை உடையவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது அப்படி இல்லை, ரொம்ப சர்வசாதாரணமா போச்சு. கேலி பரிகாசத்துக்குரியவர்களாய் மாறி போனோம். கிறிஸ்தவர்கள் அவர்கிட்ட போகாதீங்கப்பார், கிறிஸ்தவர்கள் அவரை தொடாதீங்கப்பார், கிறிஸ்தவர்கள் விட்டுருப்பா, அவங்க பாட்டு இருக்கட்டும், அவங்க எதுக்கும் வரமாட்டாங்கன்னா. இப்போ கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, எங்கும் இருக்கிற பரிசுத்தம் போச்சு, உண்மை போச்சு, நீதி போச்சு. எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்குது, எல்லா கோயிலும் பிரச்சனை இருக்குது. அவனும் சொல்றாங்க, நம்ம கோயிலும் பிரச்சனை இருக்குது, அவங்க கோயிலும் பிரச்சனை இருக்குது. இப்ப என்ன எங்க கோயிலுக்கு மட்டும் ஒரு அரசாங்க தலையீடு இருக்கிறது,
ஏன் கிறிஸ்தவ கோயிலில் கூட அரசாங்கத்தில் ஏன் இருக்கக்கூடாது என்று கேட்கிற அளவுக்கு வந்துட்டான். கிறிஸ்தவங்கப்பா, அவங்க விடுறப்பா, அவங்க ஆண்டவருடைய காரியங்களை செய்யறப்பா என்று சொல்லி மதித்தார். இந்த மதிப்பை இல்லை. ஒருத்த சொன்னா உங்களுடைய பணம்லாம் அப்படியே கல்லும் மண்ணுமாவே வச்சிருக்கிறப்பா, பொண்ணும் பொருளாவே வச்சிருக்கிற, அது வீட்டுல பழகி கிடக்கும். ஆனா கிறிஸ்தவத்தில் இருக்கிற பணம் பொண்ணும் அது கல்விசாலைகளாக மாறிவிடும், அது மருத்துவமனைகளாக மாறிடும், அது காரியங்கள் செய்கிற சமூக பணிக்காக போயிடும் அப்படின்னு சொன்ன காலம்லாம் போய் இப்போ மாற்றுவாங்க. ஏன்னா எல்லாம் நம்மளே ஒருத்தர் பார்த்து கெட்டு போட்டான். இப்படி கெட்டு போன சமூகத்துல இப்போது ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த தலைப்பை கொடுத்து சிந்திக்க முடிய வைக்கிறார். எங்க ஒரு இடத்துல நாம் பிரிந்து இருக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, சகோதர சகோதரிகளுக்குள்ள, குடும்ப உறவுகளுக்குள்ள எங்க ஒரு இடத்துல வந்துட்டு இருக்குது, மனஸ்தாபம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, அந்த உறவுக்கு தடுத்து போயிருது. சபைக்குள்ள அப்படிதான், ஒரு குடும்பத்தில் அப்படி இருந்தா சபைகள் எப்படி இருக்கும், 10 குடும்பம் சேர்ந்தா ஒரு சபை இருக்குது. இந்த சபையிலும் பிரச்சனைகள் இருக்குது, ஒருவர் மதிக்கல, ஒருவர் கனப்பல்ல, ஒருவர் இணைந்து வாழ்கிற அனுபவம் குறைந்து போச்சு. இப்போது சீர்படுத்தப்பட வேண்டும். அதற்கு உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். அதுதான் ஒரு அழைப்பு. நீங்க வாங்க என் கையில, என் சமூகத்துக்கு வாங்க. நான் உங்களை மீட்டெடுத்தவன், எகிப்தின் அடிமைத்தனத்தில் மீட்டெடுத்தவன். இன்னைக்கு சொன்னார், நான் என்ன சொல்லுவாரு, உனக்காக என் ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுத்தேன், உங்களுக்காக என் ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்தோம். நீங்கள் சும்மா அழைக்கிறீங்க, நான் மரித்து உங்களை அழைக்கிறேன். உங்களுக்காக என்னையே பலியாய் வைத்திருக்கிறேன். நான் அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், உங்களுக்காக சிலுவையில் அடையப்பட்டேன். பாடுகளும் வேதனைகளும் என்னை சூழ்ந்து கொண்டது. நானே ஆண்டவரை பார்த்து என் தேவனை ஏன் என்னை கைவிட்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த பாடுகளும் பாரத்தையும் என் மேல் ஏற்றுக்கொண்டு நல்ல வசனங்கள் வந்து ஏசியா 53ஆம் அதிகாரத்தில் வசனம் இருக்கு. ஏசியா புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துன்பங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணம். நாம் எல்லாருக்கும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் உறவுகளையும் ஏற்படுத்துவதற்காகவே இயேசு நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறல் எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நாம் மீட்கப்பட்டவர். ஆகவே திரும்பவும் ஆண்டவர் பக்கமாக திரும்ப என்ற ஒரு அழைப்பு அன்று ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது. இன்றைக்கும் அதுதான். இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க, வந்த பிறகு என்ன நடக்கிறது என்று சொன்னால், உங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்த பிறகு நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பேன். நமக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துவார். அந்த அடையாளத்தை இன்னைக்கு உடையில காட்டியிருக்கிறோம், உணவுல காட்டியிருக்கிறோம், உறைவிடத்துல காட்டிக்கொண்டிருக்கிறோம். ஆனா வாழ்வுல காட்ட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய அழைப்பாக இருக்கிறார். ஆண்டவருக்கு என்று ஒரு அடையாளம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு அடையாளத்தை ஆண்டவர் எதிர்ப்பார். அதுக்கு என்ன அடையாளம்? அவர் கர்த்தர், அவர் நமக்கு தேவன், நாம் அவருடைய ஜனம், அவர் எனக்கு தகப்பன், நான் அவருடைய பிள்ளை. அந்த வெளிப்பாடு, அந்த வாழ்வு நமக்கு அவசியம். அதைத்தான் இசைக்கியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வெளிப்பாடு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிற காரணம், நீங்க தான் என் ஜனமா இருக்கணும், நான் உனக்கு ஆண்டவராக இருப்பேன், நான் தான் உங்களை ஆண்டவர். இவ்வளவு போதும். இந்த ராஜாவை வச்சு, அந்த ராஜாவை வச்சு, இந்த ஆளுகை வச்சு நீங்க போய் பிரிந்து போய், நான் இவனை சார்ந்தவன், அவனை சார்ந்தவன், இந்த போத்திரம், நான் அந்த போத்திரம் சொல்லி சொல்லி நீங்க ஏமாந்து இருளிலே போனது போதும். இப்பொழுது திரும்ப என் பக்கம், நான் உங்களுக்கு ஆண்டவராக இருப்பேன், நீங்க என் ஜனமா இருப்பேன். ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறோம். நாங்கெல்லாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மீட்டெடுக்கும் போது ஒரு உடன்படிக்கை செய்தார். நீங்கள் இங்கே படுகிற பாடுகளும் வேதனைகளும் இந்த கண்ணீரும் தொடர்ச்சியாய் இதில் இருக்க வேண்டும் என்பது அல்ல. நீங்கள் பாவம் தேர்ந்து ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை அழைத்து போவேன் என்று சொல்லி ஒரு புதிய உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கையை மறந்து போச்சு. இப்ப திரும்பவும் இன்றைக்கு அன்றைக்கு எசேக்கியா ராஜா மூலமா அந்த உடன்படிக்கையை மறுபடியும் புதுப்பிக்கிறேன். உங்களை நான் ஆண்டவராக உங்களை நடத்துவேன், நீங்கள் ஜனமாய் பின்தொடருங்கள், நான் கொடுத்த உடன்படிக்கை உங்களை நிறைவேற்றுவேன். இந்த
சமாதானம், அந்த சந்தோஷம், ஐக்கியம், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் உள்ள அனுபவத்தை உங்களுக்கு தருவேன் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை, நாம் எல்லாம் அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகள், வாக்குத்தத்தின் பிள்ளைகள், அதை மறந்து போகணும். இன்றைக்கும் மறந்து போகணும். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். பல காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு வேதத்தில் வழிகளை அமைத்து கொடுத்திருக்கிறார். அதில் 2 காரியங்களை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். இன்று வாசிக்கப்பட்ட மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21-26. ஒன்று, உன்னுடைய வாயிலிருந்து அசுத்தமான கோபமான வார்த்தைகள் வர வேண்டும். அதுதான் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் எரிச்சல் மூட்டுகிறது, கோபப்படுத்துகிறது, மனஸ்தாபம். நாம் அறியாமலேயே மற்றவர்களை திட்டிடும். நம்ம அறிந்து திட்டதில்லை, அறியாமலேயே இவன் அப்படி போனோம், இவன் இப்படி போனோம்னு பல காரியங்களை சொல்லி நாம் ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கணும். அதை தான் சிம்பிளா சொன்னார் ஆண்டவர். 22ஆம் வசனத்தில் சொன்னாரு, ஒருவனை நீ கோபித்துக் கொள்ளாத, ஒருவரையும் வீண் அவன் வேஸ்ட் அப்படின்னு சொல்லாத, அவன் முட்டாள் அறிவீனன்னு சொன்னார். 3 காரியம் அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்துகிற காரியம். நம்ம அறியாமலே வருது. அது கணவனை பார்த்து சொல்றீங்க, மனைவி பார்த்து சொல்றீங்க, பிள்ளைகளை பார்த்து சொல்றீங்க, உன் சகோதரனை பார்த்து சொல்றீங்க, உன் சகோதரியை பார்த்து சொல்றீங்க, உன் நண்பர்களை பார்த்து சொல்றீங்க, உன் அதிகாரிகளை பார்த்து சொல்றீங்க, எல்லாரையும் ஐயரை பார்த்து கூட சொல்றீங்க. இப்படிதான் நம்ம அறியாமலே வருகிற காரியங்கள். கோபப்படுறோம், வீண் சொல்றோம், முட்டாள் சொல்றோம், அவனுக்கு புத்தியாயின்றோம். இதெல்லாம் கொலை பாதத்துக்கு அடையாளம். கொலை போய் ஒருத்தர் கத்தி எடுத்து கொத்துட்டு கொலை பண்றதுக்கு கொலை பண்றது இல்ல. அதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு சொல்றார், நீ கத்தி எதுவுமே கொலை பண்ணலையா, நீ கோபப்பட்டாலே கொலை. மற்றவர்களை வைத்தாலே நீ ஆண்டவருக்கு விரோதமான கட்டளைக்கு விரோதமாக நிற்கிறாய் என்பதை புரிந்து கொள். ஆண்டவரோடு ஒப்புரவாக இருக்குது அடிப்படை தான். நான் ஒருவரையும் கோபப்படுத்தான் ஏன்னு சொல்ல சாதாரண நம்முடைய அன்றாட வாழ்வில் பயன்படுத்தோம். நாம் ஒருவரை ஒரு நேசித்து, ஒருவரை ஒரு கனம் பண்ணி, ஒருவரோடு இணைந்து வாழணுன்றது தான் ஆண்டவருடைய அழைப்பு. நீங்கள்லாம் அதுக்கு பார்க்கிறவர்களாய் மாறணுன்றது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் இப்படிப்பட்ட தலைமுறை நாம் சிந்தித்து நாம் நம்முடைய விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவரையும் கோபப்படுத்தாம, கோபப்படாம, சமாதானம், சகோதர சிநேகத்தில் எல்லா நிலையிலும் முடிந்த வரைக்கும் சகோதரனோடு ஒப்புரவாக முடிந்த வரைக்கும் எல்லாரோட ஐக்கியமாயிருங்க. அடுத்த காரியம் இயேசு சொல்றாரு இந்த வாசிக்கிற பகுதியில். முதல் காரியம் கோபப்படுறாரு. 2வது சொல்றாரு, அநேக வேதவாஸ்தர் பரிசுத்தம், ஜெபிக்கிற பரிசுத்தம், எல்லா வழிபாடுகளிலும் கூட்டங்களிலும் கலந்து கொள்கிறேன் பரிசுத்தம். நான் ஆலயத்தில் கொடுக்க வேண்டிய மாதாந்திர காணிக்கை, பொறுத்திர காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை, என்ன காணிக்கை இருக்குதோ அதெல்லாம் தீர்த்து கொடுக்குறேன். அதனால பரிசுத்தம். நான் இந்த ஊழியத்தை தாங்குறேன், ஊழியரை தாங்குறேன், ரொம்ப பரிசுத்தம். இந்த ஊழியத்துக்கு கொடுத்திருக்கிற அந்த கோபுரம் கட்டியிருக்காங்க, அது என்னுடைய பங்களிப்பு இருக்குது. அந்த ஜபக்கூடம் கட்டியிருக்காங்க, அது என்னுடைய பங்களிப்பு இருக்கிறது. இந்த ஊழியத்தை தாங்கி கொண்டிருக்கிறேன், இந்த மிஷினரியை தாங்குறேன், நல்லது. அதெல்லாம் பரிசுத்தம். இதுவே பரிசுத்தவான்களுக்கு அடையாளம். இதெல்லாம் செய்தாலும் 0 தான். எல்லாத்துக்கும் 0. இவ்வளோ காரியங்களை செய்யறோமே, செய்யறது நல்லதுதான். ஆனா பரிசுத்தவான் நினைத்திருக்கிறோம், நல்லதுதான். அதெல்லாம் வெறும் 0 போட்டுங்கிற மாதிரி தான் 10 0 போட்டு வச்சிருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று போடலாம். அது என்னவென்றால், இந்த காணிக்கெல்லாம் கொடுத்ததுக்கு முன்னாடி, அம்மா எப்படி இருக்கீங்க, நீ சாப்பிட்டீங்க, அம்மா கோபப்பட்ட அன்னைக்கு காலையில் சந்தோஷமா மனுஷன் சாரி அப்படின்னு சொல்லாத 10 0 போட்டு வச்சிருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. உன் தகப்பனோடு, உன் தாயோடு ஒப்புரவாகவில்லை என்றால், அவர்களோடு நீ ஐக்கியப்படவில்லை என்று சொன்னால், உன் கணவனோடு நீ செய்வ. நான் அதிகாலையில் எழுதுகிறேன், உபவாசம், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை உபவாசம், அந்த உபவாசம் கூட்டிட்டு போயிட்டேன், இந்த கூட்டத்துக்கு போனேன், அந்த பாஸ்டர் பார்த்த எத்தனை போனாலும் உன் கணவனோடத்துல ஒப்புரவாகவில்லை என்று சொன்னால் அத்தனையும் செய்வோம். ஒரு காரியம் பயன்படாது. தெளிவாய் சொல்கிறார் ஆண்டவர். தேவ சமூகத்துல உன் காணிக்கை கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னா, உன் நினைப்பு, ஐயோ என் சகோதரர்கள் காலத்துக்கு நான் கோவப்பட்டேன், உடனே அந்த காணிக்கை வச்சது போய் ஒப்புரவாகும். எவ்வளவு காரியங்கள் செய்தாலும் அவர்களுக்கு பலன் அல்ல. ஒன்று, நீ ஒப்புரவாக வேண்டும். உன் சகோதரனோடு, சகோதரியோடு, உன் பெற்றோரோடு, உடன்பிறந்தோடு ஒப்புரவாக ஆடுங்கள் என்று சொன்னால், தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம்.
அதை யோவான் அழகாக இருக்கிறார். 1:1 நான் தேவனோடு ஐக்கியமா இருக்கிறேன். அதுக்கு எல்லா காரியங்களும் செய்யறேன். அதுக்கு எல்லா காரியமும் ஆதரவா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்குது. ஆனால் தேவனோடு ஐக்கியமா இருக்கிறேன் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். இருளிலே நடக்கிற ஒரு அனுபவம் தான் இந்த கிறிஸ்துவ மார்க்கம் போய் கொண்டிருக்கிறது. குடும்பம் போது சமூகத்தில் அப்படிதான் இருக்கிறார். கிறிஸ்துவராய் இருக்கிற நாம், ஆண்டவரின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த ஐக்கியத்துக்குள்ள வந்தால் அது நீதியை செய்ய வைக்கும், அமைதி சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த நாளின் ஆராதனை வழியில் உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் எங்கள் கொடுத்த இந்த நேரத்துக்கு சொல்லுங்க. எங்களோடு நீ பேசுங்க, உடைய வார்த்தைக்காக சொல்கிறோம். தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளோடு பேசுங்க, உங்களுடைய விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க. ஆண்டவரே சமாதானமும் ஆண்டவரே இந்த நீதியும் எங்களுக்கு தேவை சுவாமி. அதற்கு ஆண்டவரே நாங்கள் உம்மோடு ஒப்புரவாகணும், சகோதரர்களோடு ஒப்புரவாகணும். இந்த சமூகத்தில் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் மாற ஆற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சொல்லி நல்ல பிதாவே, ஆமென். நற்செய்தியை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையிலிருந்து உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்திலே பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பாதாளத்தை இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோருக்கு எழுந்தருளினார். சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசல் பெற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிரோடு மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய உண்மை விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையானவரும் பொருளர் ஆலயத்துக்கான அறிவிப்பை வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். திருச்சபையார் அனைவருக்கும் நான் விண்ணப்பத்தை தெரிவித்துள்ளேன். அடுத்த வாரமும் ஆராதனை 2 கட்டமாக நடைபெறும். 8 மணி ஆராதனை, அதைத் தொடர்ந்து 10 மணி ஆராதனை நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். 26/1/2021 செவ்வாய்க்கிழமை அன்று நமது தேசத்தின் குடியரசு தினத்தின் விழாவின் அனுசரிக்கும் பொருட்டு அன்று காலை 7:30 மணிக்கு நமது ஆலயத்தை குடியேற்றுவார். திருச்சிபை அனைவரும் இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கல்வி நிதி ஸ்காலர்ஷிப் பெறுபவர்கள் அதற்கான விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு அதை பூர்த்தி செய்து விரைவில் கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதன் பொறுப்பாளர்களையும் அந்த ஃபார்ம்ஸ் இருக்கிறது, அதை நீங்கள் பெற்றுக் கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். துயரச் செய்திகள். நமது சாய்நாதபுரத்தில் வசித்து வரும் நமது சபையின் மூத்த அங்கத்தினர் திருமதி அம்னிபால் அவர்கள் கடந்த 19/1/2021 கற்றலுக்குள் அடைந்தார்கள். அவர்களுடைய அடக்க ஆராதனை நாளை காலை 10:30 மணிக்கு நமது ஆலயத்திலும் அதனைத் தொடர்ந்து அரசு கல்லறை தோட்டத்திலும் அடக்கம் செய்யப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு அறிவிப்பு. காந்திநகர், காட்பாடி காந்திநகர் வசித்து வரும் திருமதி பாலின் ஞானசுந்தரி, அதாவது சாரால் எப்சிபா யோசுபாதம் அவருடைய மருமகள், அவர்கள் நேற்றைய தினத்திலே கத்தலுக்குள் திரையடைந்தார்கள். அவர்களுடைய நல்லடக்க ஆராதனை இன்று 3 மணிக்கு ஆலயத்திலும் அதனைத் தொடர்ந்து கல்லறை தோட்டத்திலும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றொரு அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திரு டாக்டர் ஜி மனோகரன் அவர்கள் இன்று காலை கத்தலுக்குள் திரையடைந்தார்கள். அவருடைய சரீரம் சென்னையில் உள்ளது. அதனுடைய அடக்க ஆராதனை பற்றி இன்னும் விவரங்கள் தெரியவில்லை. அதை பிறகு நமக்கு அறிவித்த பிறகு உங்களுக்கு சபையாருக்கு அதை தெரிவிக்கிறோம். இவர்களுக்கு 3 குடும்பத்தை பிரிவாழ்வுடன் குடும்பத்தினருக்கு நாம் ஜெபத்தில் தாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சென்ற வார காணிக்கை விவரம். மாசந்த காணிக்கை 8430, தோத்திரை காணிக்கை 320, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 220, பெண்கள் ஐக்கிய சங்கம் 340,
வாலிபர் ஐக்கிய சங்கம் 370, புதிய அணைக்கட்டு நிதி 1595, ஓய்வு நாள் பள்ளி 20, பேராயர் விடுதி 45, நலிந்தூர் 395, குருத்து பணியாளர் 45, திருமுழுக்கு 100, ஆராதனை காணிக்கை 5330, கல்வி நிதி 700, வருடாந்திர குடும்ப நிதி நன்றி படையல் 1000, இசையோட காணிக்கை 820, ஆக மொத்தம் 19100. இரண்டாம் காணிக்கை தோத்திர காணிக்கை 500, பிறந்தநாள் காணிக்கை 1000, ஆராதனை காணிக்கை 8000, ஆக மொத்தம் 9500. சபையின் அங்கத்தினர் திரு பிரபு ஜார்ஜ் குடும்பத்தினர்கள் ஒரு 4.5 சவரன் தங்கச் செயினை காணிக்கையாக படைத்துள்ளார்கள். அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி. அது பிரபுதாஸ் அவர்கள் அவருடைய திருமண நாள் என்று அந்த அவருடைய தாலி சரடு தாலி அவர்களுக்கு காணிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய திருச்சபையார் தேவைப்படுமானால் அதை செயலர் பொருளாளர் இடத்தில் அணுகி இன்றைய விலை எவ்வளவு என்பதை பார்த்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்ளும். விவாத அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் வெத்தேல் ஆலயத்தை சார்ந்த திரு ஈடி பாண்டியன் என்னுடைய குமாரத்தி செல்வி டி பிரேமா என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் வெத்தே ஆலயத்தை சார்ந்த திரு வி அருண் காலம் சென்ற இ வெங்கடேசன் என்பவருடைய மகனுக்கும் திருமணம் செய்யக்கூடிய பெரியோர்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார். இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான தடைகள் நம்முடைய திருச்சபை நியமப்படி தேச சட்டப்படி இருக்குமானால் அது திருச்சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக எழுதி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. இன்னொரு அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராய் வெத்தேல் ஆலயத்தை சார்ந்த திரு டி ராபர்ட் ஜெயசீலன் என்பவருடைய குமாரன் திரு ஆர் ஸ்டான்லி என்பவருக்கும், பேர்ணாம்பட்டு எம்பி குப்பம் குருசேகரம் தூய யோவான் லுத்ரன் திருச்சபையை சார்ந்த ரெவரண்ட் வின்சென்ட் டேவிட் என்பவருடைய குமாரத்தி செல்வி டபிள்யூ பிளஸ்ஸி வின்சி ராணி என்பவருக்கும் திருமணம் செய்யப்படியாக பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான தடைகள் திருச்சபை நியமப்படி தேச சட்டப்படி இருக்குமானால் அதை திருச்சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக எழுதி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவும் இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. இன்னொரு அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் வெத்தேல் ஆலயத்தை சார்ந்த திரு ஹென்றி பிரவுன் என்னுடைய குமாரத்தி செல்வி மேக்லின் அனிதி பிரவுன் என்பவருக்கும், கேரளா எனத்து மாத்தோமா திருச்சபையை சார்ந்த திரு கேவி தாமஸ் குட்டி என்பவருடைய குமாரன் திரு எபின் தாமஸ் என்பவருக்கும் திருமணம் செய்யும்படியாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான தடை நம்முடைய திருச்சபை நியமப்படியும் தேச சட்டப்படியும் இருக்குமானால் அது திருச்சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக எழுதி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு 1ஆம் அறிக்கை. விவாதத்தில் இணைக்கப்பட போகின்ற பிள்ளைகளுக்காக திருச்சபையார் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்போடு நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனையில் 223வது கீர்த்தனை சகோதரர் ஒருமித்து சஞ்சரிப்பதை எத்தனை என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது உங்களுடைய காணிக்கைகளை காணிக்கை பெட்டிகளை முன்னே வந்து செலுத்தும்படி அன்போடு கேட்டுள்ளோம். சகோதரர் ஒருமித்து சஞ்சரிப்பதோ எத்தனை
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாள் ஆராதனை வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. திருச்சபை மக்களாக ஒன்று கூடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உடைய சத்தியத்தை கேட்கும் திருவி செய்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வர தடைப்பட்டவர்களுக்கும் உடைய ஆசீர்வாதத்தை தாரும். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி. ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருந்து ஐக்கியத்திலே நாங்கள் எல்லோரிடத்திலும் சமாதானமும் சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு உதவி செய்தல் வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளும். கேட்ட சத்தியத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறோம். இந்த நாளில் ஆராதனை நீர் பொருட்படுத்திக் கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி. மற்றும் இந்த நாளில் திருமண நாளை சந்தித்த பிள்ளைகளுக்காகவும் பிறந்த நாளை சந்தித்த மக்களுக்காகவும் இடத்தில் வருகிறோம். இந்த வருஷத்தை நன்மையாக அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறோம். இந்த நாள் அவர்களுக்கு சந்தோஷமான நாளாக இருப்பது போல என்றும் சந்தோஷமாய் வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியாய் ஜீவிக்க உதவி செய்ய திருச்சபையின் ஆயிரம்மா பிள்ளைகளுக்காக, செயலர், பொருளர், கமிட்டி மெம்பர்ஸ்க்காக, திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினருக்காக கூட வேண்டிக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும். விசேஷமாக உடைய பிள்ளைகள் கொண்டு வந்த காணிக்கைகளை பரிசுத்த கர்த்தரை கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை ஏற்றுக்கொள்ளும் அங்கீகாரத்திலும் ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். நாளிலே தங்களுக்கு அன்பானவர்களை எழுந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்காக வேண்டுகிறோம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை, சந்தோஷத்தை அந்த மக்களுக்கு தந்து ஆறுதல் படுத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். தக்கத்துக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு ஏற்ற காலத்தில் நல்ல விதமாக ஆராதனை நடந்து முடிக்க நிறைவு செய்யும். மண்டம் காத்துவார் இனி ஒரு நாளிலும் காத்துக்கொள்ளும், வயநாட்டிலும் ஆசீர்வதித்தலும் இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் ஆண்டவரே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் யாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய ஜெபத்தை சென்று சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ஆட்சி வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அணு வேண்டிய ஆகாரத்தை எழுதுகிறார். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றம் பண்ணி எங்களை சோதனை சொன்னாமத்தில் ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவரே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், வழிநடத்தலும், பாதுகாப்பும், பராமரிப்பும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம்மோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடன் போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தில்